ஆனா இந்த ஆத்மா இருக்கிற பிரச்சனை யாரு தான் எடுக்க முடியும்? இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆத்மா வந்து இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, இது சபைக்கு வரும், மூடி போட்டு வாய் மூடிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, இது ஊத்தப்பட்டாலும் என்ன ஆகாது, நிரம்பாது. ஆமே, சபைக்கு வந்து ஆராதிக்கும் போது வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா இப்படியே தான் இருப்பீங்க. வந்துட்டு இப்படியே போவீங்க. தலை சூப்பரா இருக்கா, இப்படியே தான் இருப்பீங்க. ஆமே, இப்போ ஆவியானவர் ஆராதனை டைம்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஊழியக்காரங்க ஜெபிக்கும் பொழுதோ இல்ல கூடி வரும்பொழுதோ என்ன பண்ணுவாருன்னா, ஆவியானவர் ஊற்றப்படுவார். மாறிடுச்சா? உடனே மாறாது. இட்ஸ் a lot of process. ஆண்டவர் அங்கே ஒரு பிரசனம் ஊத்துறாரு, பிரசனத்தை ஊத்துறாரு. ஆண்டவர் பிரசனம் பத்தல, ஏன்னா அந்த லெவல் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் நெஞ்சமான பேச்சா பேசுறோம், கொஞ்சம் நெஞ்சமான வைராக்கியமா இருக்கிறோம். செத்தால நான் வரமாட்டேன், நீ செத்த உடனே எப்ப வருவ? ஹalleluya. அப்ப இது ஊற்ற என்ன ஆகுதுன்னா, இது பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருக்க ஒரு பாயிண்ட் வரும். இது என்ன பண்ணலாம்? ஹalleluya.